முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத மீண்டும் உறுதி செய்திருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன். முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். தமிழக என்டிஏ வெற்றி பெறும் என்று திட்டவட்டமாக எதிர்பார்க்கிற சூழ்நிலையில டிடிவி தினகரன் உள்ளே வந்திருக்கிறார். ஜெயிக்கிற கட்சி டிஎம்கே, தோக்கிற கட்சி ஏடிஎம்கேங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க இல்லையா, அது அடி வாங்குகிறது. விஜய் கூடுதலாக வாக்குகள் பெறுவது என்டிஏவுக்கு மிக மிக நல்லது, டிஎம்கேக்கு மிக மிக கெட்டது. ஒரு சினர்ஜியோட எழுச்சியோட களமாடுவதற்கு பிரதமருடைய நாளைய வருகை பெருமளவு துணை புரியும். நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். நேற்று இரவு குருமூர்த்தியை சந்தித்த பியூஷ் கோயல் இன்று காலை எடப்பாடியாரை சந்திக்க அவரது இல்லத்துக்கு சென்றிருக்கிறார். இது பற்றி வணக்கம் நண்பர்களே. அதாவது நேற்றைக்கு இரவு குருமூர்த்தியை பியூஷ் கோயல் சந்தித்திருக்கிறார். குருமூர்த்தியுடன் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த சந்திப்பு, இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு பொதுவான ஆலோசனை என்கிற அளவுல தான் இருக்கும். இந்த பேச்சுவார்த்தை டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற லெவல்ல பெரிய அளவுல இருந்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடி டிசைட் பண்ணி பல கட்சிகள் என்டிஏக்குள்ள வந்தாச்சு. இதுக்கு மேல குருமூர்த்தியின் ஆலோசனைக்கு இணங்க ஒரு புதிய டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒண்ணு நடக்க போறதும் இல்லை. பொதுவா அரசியல் ரீதியா குருமூர்த்தி சொல்றபடியே டெசிஷன் மேக்கிங்கும் நடக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குருமூர்த்திக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் 7ஆம் பொருத்தம், அவங்க 2 பேருக்கு ஆகாது. அதே நேரத்துல குருமூர்த்தி ஓபிஎஸ் தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர். துக்ளக்க ரெகுலரா வாசிக்கிற நேயர்களுக்கு இப்ப நான் சொல்றது தெளிவா தெரியும், புரியும். எத்தனையோ தடவை துக்ளக்ல தொடர்ந்து அதனுடைய அட்டைப்படத்துல கார்ட்டூனா எடப்பாடியை கிண்டல் செய்து எத்தனையோ கார்ட்டூன்லாம் வந்திருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமியை குருமூர்த்திக்கு அறவே பிடிக்காது, ஆனா ஓபிஎஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா பாருங்க, ஏடிஎம்கேயோட அதாவது எடப்பாடியோட அலையன்ஸை மேற்கொள்றதுக்கு முன்னால அமித்ஷா குருமூர்த்தி வீட்டில் தான் சாப்பிட்டார். அன்னைக்கு மதிய உணவு சாப்பிட்டு வந்த கையோட எடப்பாடியாரோட அவர் அலையன்ஸை மேற்கொண்டார். அதே நேரத்தில் குருமூர்த்திக்கு ரொம்ப நெருக்கமான ஓபிஎஸ் இன்னும் என்டிஏவுக்குள்ளே நுழைய முடியல. அதே போல குருமூர்த்திக்கு இன்னும் நெருக்கமானவர் செங்கோட்டையன். அவர் இந்த சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுக்கே போய்விட்டார். செங்கோட்டையன் இந்த ரொம்ப சர்ச்சையான ஒரு காலகட்டம், இந்த ஏடிஎம்கேல இருந்து வெளியேற்றப்பட்ட காலகட்டம்னு இருக்கலாம். அந்த டயத்துல குருமூர்த்தி அவர்களுடைய அலுவலகத்திலேயே நீண்ட நேரம் அமர்ந்து இருப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான சோர்ஸ்ல இருந்து. ஸோ அந்த அளவுக்கு குருமூர்த்திக்கு நெருக்கமானவர். இன்னைக்கு அவர் என்டிஏவிலையும் இல்லை, ஏடிஎம்கேலையும் இல்லை, தாவேக்கால இருக்கிறார். அதனால குருமூர்த்திட்ட ஆலோசனை கலக்கிறது அப்படிங்கிறது ஏதோ டெசிஷன் மேக்கிங்கான ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நினைக்கிறபடியா பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் எதையும் பிஜேபியை எடுக்கிறதும் இல்லை. ஆனால் ஒரு நட்பின் அடிப்படையில பொதுவான ஆலோசனை அவருடன் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழக நிலவரத்தை புரிந்து கொள்ள, அரசியல் சூழலை அறிந்து கொள்ள. பியூஷ் கோயல் என்னதான் இருந்தாலும் வெளிமாநிலத்தை சார்ந்தவர். தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல், தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு இணையாக அவர் தமிழ்நாட்டை புரிந்து வைத்திருக்க முடியாது. அப்போ அதுல ஒரு கிளாரிட்டிக்கு அவருக்கு குருமூர்த்தி தேவைப்படுகிறார். குருமூர்த்தி பல இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பார். இப்ப இந்த இன்புட்ஸோட இன்றைக்கு அவர் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் எடப்பாடியார் வீட்டிலேயே வைத்திருக்கிறார். இப்ப இந்த இன்புட்ஸ் எடப்பாடி பழனிசாமியோட பேசுவதற்கு பியூஷ் கோயலுக்கு உதவியாக இருக்கும். எந்த தொகுதிகளை கேட்டு வாங்க வேண்டும், தொகுதி நிலவரம், பொதுவா இப்ப இருக்க பொலிட்டிக்கல் கிளைமேட், இது எல்லாத்துக்கும் குருமூர்த்தியோட பேசின அந்த பேச்சு, அந்த உரையாடல் பியூஷ் கோயலுக்கு பயன்படும். அதுக்காக அவர் சந்தித்து இருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க சொல்லி ஆகணும். இல்ல, பியூஷ் கோயலோட பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்திருந்த வானதி ஸ்ரீனிவாசன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கூறினார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, முதல்வர் வேட்பாளர் இல்லத்துக்கு காலை உணவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி
அப்படிங்கறத மீண்டும் உறுதி செய்திருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன். வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு முக்கியமான அகில இந்திய தலைவர். பிஜேபியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவராக இருக்கிறவர். அவர் இந்த வார்த்தையை மெனக்கெட்டு சொல்லி இருக்கிறார். இதை மேலிடத்து அனுமதி பெறாமல் அவர் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏப்ரல் 12 இந்த கூட்டணியை சீல் பண்ணப்போ பிரஸ் மீட்ல வச்சு அமித்ஷா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் நாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொன்னார். அதே போல தேசிய அளவுல என்டிஏவுக்கு எப்படி மோடியோ அதே போல தமிழக அளவுல என்டிஏவுக்கு எடப்பாடியார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता एड़ापाडी जी के नेतृत्व में लड़ा जाएगा. தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. இப்ப கரெக்டா அதை டச் பண்ற மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லுகிறார். முதல்வர் வேட்பாளர் வீட்டுக்கு காலை உணவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு. இது கிளியர் கட் மெசேஜ். இனிமேல் இதுக்கு மேலேயே இதை குட்டைய குழப்பி என்டிஏவுடைய முதல்வர் வேட்பாளர் யார் யார் அப்படிலாம் கேட்கவே முடியாது. யாருங்கிறதுக்கு பதில வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. இதன் மூலம் வானதி ஸ்ரீனிவாசன் யாருக்கு பதில் சொல்லி இருக்கிறார்? யாருக்குன்னா முதல்ல குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் இதை ஒரு கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிற திமுக ஆதரவு ஊடகங்களுக்கு இந்த பதிலை சொல்லி இருக்கிறார். ரொம்ப தெளிவா பிரஸ் மீட்ல அமித்ஷா சொன்ன நிலையிலையும் இன்னமும் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க மீடியாஸ். ஏன்னா ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனையை உருவாக்க மாட்டோமா, என்டிஏவுக்குள்ள ஒரு கலகத்தை உருவாக்க மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக திமுக ஆதரவு ஊடகங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. அவற்றுக்கான ஒரு திட்டவட்டமான பதில் இது ஒண்ணு. ரெண்டாவது, இது டிடிவி தினகரனுக்குமான பதில். ஏன்னா டிடிவி தினகரன் காட்டுமன்னார் கோயில்ல வச்சு நான் என்டிஏ விலகுகிறேன்னு சில மாதத்துக்கு முன்னால சொன்னார் இல்லையா? அப்படி சொல்றப்போ அவர் விலகினதுக்கான காரணமா சொல்றப்போ எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ யார் முதல்வர் வேட்பாளருங்கிறத பிஜேபியுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான வானதி ஸ்ரீனிவாசன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். சோ மீடியாக்களுக்குமான பதில், டிடிவி தினகரனுக்குமான பதில். என்டிஏவில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். இதனால் என்டிஏவுக்கு எந்த அளவுக்கு லாபம்? தமிழக என்டிஏவில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அவர் இந்த மாதிரி சேர்ந்திருக்கிறத அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி வரவேற்று எக்ஸ் பதிவிட்டு இருக்கிறார். அதே போல அமித்ஷாவும் வரவேற்று எக்ஸ் பதிவிட்டு இருக்கிறார். இப்போ அவருடைய வருகையினால பெர்செப்ஷன் அப்படிங்கிற லெவல்ல என்ன நன்மை, எலக்டோரல் ரீதியாக என்ன நன்மை, இந்த ரெண்டு கோணத்துல பார்க்கலாம். இப்போ 2017 அதிமுகவின் பொதுக்குழு ஒன்று கூடி ஓபிஎஸ் திருப்திப்படுத்துவதற்காக டிடிவி தினகரனை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்கியது. உங்க எல்லாருக்கும் ஒன்னு நினைவில் இருக்கும், இல்லைன்னா நினைவில் இல்லைனாலும் லேசா தூசி தட்டி ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. இந்த 2017 பிப்ரவரி மாசம்தான் சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார் ஓபிஎஸ் மெரினா கடற்கரையில. பல பேருக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ அவருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆதரவு அலை வீசியது போல ஒரு தோற்றம் கிடைத்தது. அதனால அவரை மீண்டும் அதிமுகவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எடப்பாடி உள்ளிட்ட அத்தனை பேரும் பாடுபட்டார்கள். அப்போ அவர் உள்ள வரணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான சில முன் நிபந்தனைகளை ஓபிஎஸ் விதித்தார். அந்த முன் நிபந்தனை என்ன அப்படின்னா 3 முன் நிபந்தனைகள். ஒன்னு, சசிகலா நீக்கப்பட வேண்டும். 2வது, டிடிவி தினகரன் நீக்கப்பட வேண்டும். 3வது, ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும். இந்த 3ஐயும் எடப்பாடியார் ஏற்றார். ஓபிஎஸ்ஐ திருப்திப்படுத்துவதற்காக சசிகலா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார். அதே பொதுக்குழு டிடிவி தினகரனை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும், நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் தலைமையில ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இது எல்லாம் ஓபிஎஸ் திருப்திப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது. சோ எப்போ அதிமுக பொதுக்குழு டிடிவி தினகரனை வெளியேற்றியதோ அதிலிருந்து
இப்ப வரைக்கும் டிடிவி தினகரன் அதிமுக இருக்கிற கூட்டணியில் இடம்பெற்றதே கிடையாது. இப்ப 2021 ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒரே கூட்டணியில இருந்தது. அப்ப டிடிவி தினகரன் தனியாக நின்றார். அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் 2021. அன்னைக்கு தினகரன் கூட்டணியில தேமுதிகவும் எஸ்டிபிஐ கட்சியும் இருந்தன. அந்த டயத்துல டிடிவி தினகரன் 165 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.3% வாக்குகளை மட்டும் பெற்றார். தேமுதிக 60 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.4%, அதாவது 1% கூட தொடர 0.5% குறைவான வாக்குகளை பெற்றது. இது வரலாறு. அதுக்கப்புறம் 2024 என்டிஏவிலிருந்து ஏடிஎம்கே விலகியது. ஏடிஎம்கே இல்லாத என்டிஏவில் டிடிவி தினகரன் இடம்பெற்றார். அதனால 2017 இப்ப வரைக்கும் ஏடிஎம்கே இருக்கிற கூட்டணியில டிடிவி தினகரன் இடம்பெற்றது கிடையாது. இப்ப முதன்முறையாக ஏடிஎம்கே இடம்பெற்றிருக்கிற கூட்டணியில் டிடிவி தினகரனும் இடம்பெறுகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 2017 இப்போ வரைக்கும் தொடர்ந்து அவர் ஏடிஎம்கே சைடு இடம்பெறாமல் இருந்தார். இது ஒரு பக்கம். இதே காலகட்டத்தில் ஏடிஎம்கேயும் வெற்றிகளை பெறாமல் இருந்தது. இப்போ இதை வச்சு டிஎம்கேயும் டிஎம்கே ஆதரவு ஊடகங்களும் ஒரு நேரேட்டிவை வெற்றிகரமா உருவாக்கிறாங்க. என்னன்னா, ஏடிஎம்கே 2 பட்டு விட்டது, ஏடிஎம்கே 2 ஆகிவிட்டது, ஏடிஎம்கே பழைய பலத்தை இழந்து விட்டது, டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் வெளியேறிய காரணத்தினால அது தென் தமிழகத்துல ஜெயிக்க முடியல. அதாவது ஏடிஎம்கே தோற்றதுக்கு காரணமே டிடிவி தினகரன் இல்லாது அப்படிங்கிற மாதிரியா கொண்டு போய் அதை அல்டிமேட்டா எப்படி கொண்டு போனாங்கன்னா, ஏடிஎம்கே 2 பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஏடிஎம்கே ரொம்ப பலவீனம் அடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை சித்தரித்தார். இது டிஎம்கே நேரேட்டிவ். இதை டிஎம்கே ஆதரவு ஊடகங்கள் பெருமளவு முன்னெடுத்தனர். அவங்க ஏன் முன்னெடுத்தாங்க அப்படின்னா, டிஎம்கே பொலிட்டிக்கல் எனிமி அப்படிங்கிறது இன்னைக்கும் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே பலவீனப்பட்டு விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை, அந்த சித்திரத்தை தொடர்ந்து தக்க வைப்பது டிஎம்கேக்கு நல்லது. அதற்காக அந்த மீடியாக்கள் செஞ்சொற்று கடன் கழித்தன. இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி இந்த ஒரு பிம்பத்தை, இந்த ஒரு பெர்செப்ஷனை தொடர்ந்து அவங்க கொண்டு போனாங்க. ஆக்சுவலா கடந்த காலங்கள்ல தோல்வி அடைஞ்சதுக்கும் இப்ப 2026 என்டிஏ ஜெயிக்க போறதுக்கும் 2த்துக்கும் டிடிவி தினகரன் காரணமே கிடையாது. டிடிவி தினகரன் அந்த அளவுக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பர்சனாலிட்டியோ, ரொம்ப வலுவான ஒரு அரசியல் கட்சியை வைத்திருக்கக்கூடிய மிக வலுவான அரசியல் சக்தியோ கிடையாது. அப்படி இருந்தா அவர் ஜெயிச்சிருக்கணும்ல. அவரே தோத்து தானே போனார். டிடிவி தினகரன் ஜெயிச்சதை காட்டிலும் தோத்ததுதான் அதிகம். ரைட்டா? அப்புறம் ஏன் கடந்த காலத்துல ஏடிஎம்கே தோற்றது அப்படின்னா, அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்துல எம்ஜிஆர் தவிர வேற யாரும் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்றதே கிடையாது. இப்ப 2011 அதிமுக வென்றது, 2016 அதிமுக வென்றது. 3வது முறையாக வெற்றியை தேடி 2021 மேண்டேட் கேட்டது ஏடிஎம்கே. மக்கள் பார்த்தாங்க, தொடர்ந்து 2 தடவை ஜெயிக்க வச்சாச்சு, இந்த தடவை மாத்தி ஓட்டு போடுவோம் சொல்லிட்டு டிஎம்கே கொண்டு வந்தாங்க. 2024 என்டிஏவே வெர்டிகலா ஸ்பிளிட் ஆச்சு, ஏடிஎம்கே வெளியேறியது. அதனால ஏடிஎம்கேக்கும் பலன் இல்லாம போச்சு, பிஜேபிக்கும் பலன் இல்லாமல் போச்சு. அந்த தோல்விக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதே போல இப்போ திமுகவுக்கு எதிரான அதிருப்தி ரொம்ப கடுமையாக இருக்கிற சூழ்நிலையில ஏடிஎம்கே கூட்டணி, அதாவது தமிழக என்டிஏ வெற்றி பெறும் என்று திட்டவட்டமாக எதிர்பார்க்கிற சூழ்நிலையில டிடிவி தினகரன் உள்ளே வந்திருக்கிறார். நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னாலதான் ஜெயிச்சது அப்படின்னு கூட டிடிவி தினகரன் சொல்லலாம். அவர் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி பேசக்கூடியவர். அதாவது திடீர்னு சில மாதங்களுக்கு முன்பு காட்டுமன்னார் கோயில வச்சு என்டிஏவிலிருந்து விலகுகிறேன்னு சொன்னதும் அவர் தான். விலகுகிறேன்னு சொன்னப்போ அவர் என்னென்ன காரணங்கள் அடிக்கினார்னு எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடி தலைமையில கூட்டணில வரமாட்டேன், அவரை சிஎம் கேண்டிடேட்ல நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. இப்போ வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிட்டா இப்போ அவர் சொல்ற இது பங்காளி சண்டை, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் அடுத்த கட்ட வசனம். பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதற்காக, கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைஞ்சிருக்கோம். இப்போ திரும்பவும் இந்த பெர்செப்ஷன் இதுக்கு நம்ம வருவோம். அப்படிங்கிறப்போ இப்ப டிஎம்கேனால உருவாக்கப்பட்ட ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல,
ஏடிஎம்கே பிளவுபட்டு விட்டது, இரண்டாகி விட்டது, பலவீனம் அடைந்து விட்டது, இனிமேல் ஏடிஎம்கே எந்த காலம் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிற கட்சி டிஎம்கே, தோக்கிற கட்சி ஏடிஎம்கேங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க இல்லையா. அது இப்போ டிடிவி தினகரன் என்டிஏவுக்குள்ள வந்ததுனால அடி வாங்குகிறது. இதற்கு மேல இந்த பர்செப்ஷன் கேமை டிஎம்கேனால கொண்டு போக முடியாது. டிடிவி தினகரன் ஏடிஎம்கேக்குள்ள வரலைனாலும் ஏடிஎம்கே இருக்கக்கூடிய என்டிஏவுக்குள் வந்திருக்கிறார். அதனால இப்ப டிடிவி தினகரன் வெளியில போயிட்டாங்க, அதனால பலவீனம் பலவீனம் அப்படின்னு ஒரு பஜனை பண்ணிட்டு இருந்தது முடிவுக்கு வந்திருக்கிறது. சோ பெர்செப்ஷன் அப்படிங்கிற அளவுல டிடிவி தினகரன் வந்திருப்பது லாபமான விஷயம். எலக்டோரல் ஒரு தேர்தல் அப்படிங்கிற அளவுல இது எந்த அளவுக்கு நன்மை பயக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2019 அப்ப நடந்த 22 தொகுதி இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு 8% வாக்குகள் கிடைத்தது. அதே நேரத்துல மக்களவை தேர்தலில், அதாவது 2019 மக்களவை தேர்தலில் ஒரு 5.5% வாக்குகள் கிடைத்தது. 2021 2.3% வாக்குகள் கிடைத்தது. 2024 லோக்சபா எலெக்ஷன்ல 0.9% வாக்குகள் கிடைத்தன. படிப்படியா வாக்குகள் அவருக்கு சரிந்து கொண்டே வந்திருக்கிறது. அதே போல அவர் சுத்தி இருந்த ஹெவி வெயிட்ஸும் இன்னைக்கு யாரும் கிடையாது. அவர் கூடவே இருந்த செந்தில் பாலாஜி டிஎம்கேல இருக்கார், அவர் கூடவே இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் டிஎம்கேல இருக்கார், அவர் கூடவே இருந்த இசைக்கு சுப்பையா ஏடிஎம்கேல இருக்கார். நிறைய ஹெவி வெயிட்ஸ் அவர் இழந்திருக்கிறார். சோ அவர் கூடவே இருந்த பட்டாலியனும் இப்ப இல்லை, அவர் கூட இருந்த வாக்காளர்களும் இல்லை. அதனால எலக்டோரலி அவருடைய வருகை ஒரு பெரும் உந்து சக்தியாக என்டிஏவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு பெர்செப்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரும் முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த விதத்துல டிடிவி தினகரனுடைய வருகை பலன் தரக்கூடியதாக அமையும். சோ பெர்செப்ஷன்ங்கிற அளவுல டிடிவி தினகரனுடைய வருகை முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மீண்டும் ஜெயிக்கிற கட்சி ஏடிஎம்கே இல்லாட்டி ஜெயிக்கிற கூட்டணி என்டிஏ அப்படிங்கிற பார்வையை கொண்டு வரும். ஜெயிக்கிற கட்சி ஏடிஎம்கே, ஜெயிக்கிற கூட்டணி என்டிஏ அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் டெவலப் ஆக அதுவே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும். அந்த உற்சாகமும் உத்வேகமும் பெரிய அளவுல வாக்குகளை பெறுவதற்கு காரணமாகவும் அமையலாம். என்டிஏவிலிருந்து பிரிந்தவர்கள் தான் திரும்பவும் வந்திருக்கிறார்கள், புதிதாக யாரும் வரவில்லை. அப்படி இருக்கையில் எப்படி இது பலம் சேர்க்கும்? இந்த பழைய ஆட்கள் உள்ள வந்தாலே அது லாபம் தரக்கூடியது அப்படின்னு நான் எதை வச்சு சொல்றேன். இப்ப அவங்க எல்லாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இதே கூட்டணி தானே 2021 இருந்து அன்னைக்கு ஜெயிச்சுதா, அப்புறம் இப்ப மட்டும் எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது 2021 அப்படிங்கிறது ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்த ஆண்டு. ஏற்கனவே தொடர்ந்து 2 தடவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸா ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தது. அப்போ அந்த 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இதை மறந்துடாதீங்க. அதோடு மட்டுமல்ல, மத்தியில பிஜேபி ஆட்சி இருந்தது. இப்போ மத்திய அரசு மேல ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேற ஆட் ஆகும். அப்படிங்கிறப்போ டபுள் ஆன்டி இன்கம்பன்சி. ஆனால் சட்டப்பேரவை தேர்தல்ங்கிற முறையில மாநில அரசின் மீதான ஆன்டி இன்கம்பன்சி தான் ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் பொழுது 3வது முறையாகவும் ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக முயன்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் தவிர்த்து வேற யாரும், இன்க்ளூடிங் ஜெயலலிதா, இன்க்ளூடிங் கருணாநிதி, யாரும் கன்சிக்வெண்டா 3rd டேர்ம் எலெக்ட் ஆனதே கிடையாது. அதனால அன்றைக்கு ஏடிஎம்கே தோற்றது. பட் இன்னைக்கு டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம், டிஎம்கேக்கு எதிரான மிக தீவிரமான அதிருப்தி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல பழைய பங்காளிகளோடு என்டிஏ களமிறங்குகிறது. 2021 தோக்கக்கூடிய காலகட்டம். அந்த டயத்துல அந்த கூட்டணி எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஆனா எதிர்பார்த்த வெற்றியை தான் பெறலையே ஒழிய மோசமான தோல்வின்னு சொல்ல மாட்டேன். ஏடிஎம்கே 66 எம்எல்ஏக்களை பெற்றது மறந்து விடக்கூடாது. 2006 ஜெயலலிதா தோற்று பொழுது கூட ஜெயலலிதா தலைமையில ஏடிஎம்கே 61 சீட்டை தான் பெற்றது. ஸோ 2006 கம்பேர் பண்ணா 2021 5 சீட்டு கூடவே தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. அது ஒரு மோசமான தோல்வின்னு சொல்ல முடியாது. ஆட்சியை முடியல, அது கோட்டை விட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ 2021 அறுவடை செய்ய முடியாத இடத்தில் அந்த கூட்டணி அமைந்திருந்தது. இன்றைக்கு அந்த கூட்டணி அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அதனால அறுவடை செய்யும் சொல்றேன். இதுல ஒரே ஒரு அடிஷனல் கொஸ்டின் இருக்கு. அதிருப்திங்கிறீங்க, டிஎம்கே அதிருப்தி வாக்குகளை விஜய் அறுவடை செய்ய மாட்டாரா?
அப்படின்னு கேட்கலாம். விஜய்க்கு ஓரளவு போகும். ஆனால் டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளில் எவ்வளவு விஜய் அறுவடை செய்வாரோ அதை காட்டில் மிக அதிகமான அளவுக்கு டிஎம்கேக்கு வரக்கூடிய வாக்குகளை அவர் அறுவடை செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப டிஎம்கேக்கு வரக்கூடிய வாக்குகளை அவர் சக் பண்றப்போ டிஎம்கேக்கு கிடைக்கக்கூடிய பெர்சன்டேஜ் கீழே போகும். அது என்டிஏவுக்கு லாபமாக அமையும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் 2021 கிடையாது. இன்னும் சொல்ல போனா 2021 விஜய் மாதிரியான ஒரு தேர்ட் பிளேயரே கிடையாது. இன்னைக்கு அந்த தேர்ட் பிளேயர் இருக்கார். அந்த தேர்ட் பிளேயரால பெருமளவு டிஎம்கே பாதிக்கப்படும் வெளிப்படையாகவே தெரிகிறது. சிறுபான்மையினர் ஓட்டு விஜயை நோக்கி மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டே ஓட்டர்ஸ் ஓட்டு வந்து விஜயை நோக்கி மூவ் ஆகும். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விஜயை நோக்கி மூவ் ஆகும். முஸ்லிம் ஓட்டர்ஸா இருந்தாலும் முஸ்லிம் பெண்கள்ல 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்ட பெண்களுடைய ஓட்டு விஜயை நோக்கி மூவ் ஆகும். அப்போ விஜய் நோக்க வராமல் இருந்திருந்தால் டிஎம்கே எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருக்குமோ அது பெருமளவு வாக்குகளை விஜயினால டிஎம்கே இழக்க இருக்கிறது. டிஎம்கேனுடைய ஒவ்வொரு இழப்பும் என்டிஏவுக்கு லாபமாக முடியும். அதனால 2021 சிச்சுவேஷனும் 26 சிச்சுவேஷனும் கம்ப்ளீட்டா வேற. அன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு நியூ பிளேயரே கிடையாது. அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது ஏடிஎம்கே, இன்றைக்கு ஆட்சியில் இருப்பது டிஎம்கே. இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம கணக்கு பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்படியெனில் விஜய் பலம் பெறுவது என்டிஏவுக்கு நல்லது என்கிறீர்களா? உண்மை, அதுதான் நான் சொல்றேன். இது பல தடவை சொல்லியிருக்கேன், புதுசாவே சொல்லல. விஜய் வந்து கூடுதலாக வாக்குகள் பெறுவது என்டிஏவுக்கு மிக மிக நல்லது, டிஎம்கேக்கு மிக மிக கெட்டது. ஏன்னா விஜய்க்கு வருகிற ஓட்டுல பெரும்பாலான ஓட்டு டிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட்டுகள். அதை மறந்துடக்கூடாது. இந்த சூழலில் ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார்? இந்த கேள்வியை ஓபிஎஸ் நிருபர்கள் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அறிக்கை மூலம் தெரிவிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன அறிக்கை வெளியிட போறாருன்னு தெரியல. பொதுவா நான் கேள்விப்பட்டது, ரொம்ப முக்கியமான சோர்ஸ்ல இருந்து கேள்விப்பட்டது, அவரும் டிஎம்கேயோட போயிடுவாரு, டிஎம்கே கட்சியிலே சேர்ந்தாலும் சேருவாரு அப்படிங்கிறாங்க. இப்போ அவரை நம்பி அவர் கூடவே டிராவல் பண்ண அத்தனை பேருமே இன்னைக்கு டிஎம்கேக்கு போயிட்டாங்க. இப்போ வைத்திலிங்கம் டிஎம்கேக்கு போய்விட்டார். அதற்கு முன்னால மனோஜ் பாண்டியன் டிஎம்கேக்கு போனார். அப்புறம் ஓபிஎஸ் ஆதரவாளரான சுப்புரத்தினம் டிஎம்கேக்கு போய்விட்டார். அப்புறம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருந்த ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவுக்கு போய்விட்டார். இன்னைக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யாருமே இல்லை, ஓபிஎஸ் மட்டும்தான் தனிமரமாக நின்று கொண்டு இருக்கிறார். ஓபிஎஸ் அவருடைய மகனும் இருக்கார், அவ்வளவுதான். ஸோ ஓபிஎஸ் அநேகமா திமுக பக்கம் போகலாம், அதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. பட் அப்படி போனால் தன்னுடைய இமேஜ் அடி வாங்குமோ? ஏன்னா 3 தடவை ஜெயலலிதாவால முதல்வராக ஆக்கப்பட்டவர். முதல்வராவதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ, சில பல காரணங்களால அவர் முதல்வர் ஆக்கப்பட்டார். 3 முறை ஒரு இன்டரிம் சீஃப் மினிஸ்டரால அவர் இருந்திருக்கிறார். அப்படி ஜெயலலிதாவால முதல்வராக உருவாக்கப்பட்ட ஒருவர் திடீர்னு டிஎம்கே பக்கம் போனால் ஓபிஎஸோட இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச முன்னாள் அதிமுகவினர், அந்த ஆதரவாளர்கள் முற்றிலும் ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விடுவார்கள். சரி, டிஎம்கேக்கு போனாலாவது ஷைன் பண்ண முடியுமா? அதுவும் சந்தேகம். இல்லை, இன்னொன்னு சொல்லி ஆகணும். அதாவது அமமுகவிலிருந்து தங்க தமிழ்ச்செல்வன் வெளியேறுவது அப்படிங்கிற முடிவை எடுத்த போது தங்க தமிழ்ச்செல்வனுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தது ஏடிஎம்கே. அப்போ ஏடிஎம்கேல நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஓபிஎஸ். அவர் வந்து தங்க தமிழ்ச்செல்வனை அதிமுகவுக்குள் அனுமதிக்கவே இல்லை. தங்க தமிழ்ச்செல்வன் ஏடிஎம்கேல இருக்கிறப்போ அவருடைய வளர்ச்சிக்கு பெரும் சுவராக இருந்தவர் பன்னீர்செல்வம் தான். அந்த தங்க தமிழ்ச்செல்வன் பர்சனலா என்கிட்ட பேசுறப்போ சொல்லியிருக்கிறார், பெரும் தடைக்கல்லாக இருந்தார். அதுக்கப்புறம் அமமுகவுக்கு போயிட்டு திரும்ப ஏடிஎம்கேக்கு வரணுங்கிறப்போ அவர் தான் குறுக்க நின்றார், உள்ளே வரவிடாதபடிக்கு. அதனால வேற வழியே இல்லாமல் விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ தங்க தமிழ்ச்செல்வன் டிஎம்கேக்கு போனார். தங்க தமிழ்ச்செல்வனும் ஓபிஎஸ் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சோ ஓபிஎஸ்க்காகத்தான், ஓபிஎஸ் வெறுத்து தான் தங்க தமிழ்ச்செல்வன் டிஎம்கேக்கு போனார். இப்ப கடைசியில தங்க தமிழ்ச்செல்வனை துரத்திக்கிட்டு ஓபிஎஸ் திரும்ப டிஎம்கேக்கு வந்துட்டார்னு வைங்க, தங்க தமிழ்ச்செல்வன் என்ன முடிவு எடுப்பான்னு தெரியல. அது வேற ஒரு கூத்து இருக்கு. அதனால இத்தனை இக்கண்ணாக்கள் இருக்கு. ஓபிஎஸ் என்ன செய்யறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே எப்படி நான் சொன்னேன் இல்லையா, டிடிவி தினகரனை சுத்தி இருந்த ஹெவி வெயிட்ஸ் யாருமே இன்னைக்கு இல்லை, டிடிவி தினகரன் மட்டும்தான் இருக்காருன்னு. அதே போலதான் ஓபிஎஸ் சுத்தி இருந்து யாருமே எந்த ஹெவி வெயிட்ஸும் இன்னைக்கு கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கார்.
அதனால அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது அரசியல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடாது, அது தலைகீழ் மாற்றங்கள் எதையும் ஏற்படுத்தி விடாது. ஓபிஎஸ் ஒன்றும் அவ்வளவு பெரிய வெற்றி வீரரும் கிடையாது. அப்படி வெற்றி வீரர்னா இப்ப ராமநாதபுரத்துல போட்டியிட்டா ஜெயிச்சிருக்கணும்ல, ஜெயிக்கல. நம்ம தோற்கிறவர்களை எல்லாம் வெற்றி வீரர்கள் கொண்டாடி கொண்டு வந்தா லாஜிக்கே இல்லை. ஓபிஎஸ் திமுகவில் இணையக்கூடும் என சொல்கிறீர்கள், ஆனால் அவரது மகன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்திருக்கிறாரே. அதாவது ரவீந்திரநாத் பியூஷ் கோயலை சந்தித்ததாக ஒரு தகவல் வதந்தியாக வலம் வருகிறது. அந்த சந்திப்பு உறுதி செய்யப்படவில்லை, அதை மறந்து விடக்கூடாது. இப்ப கூட்டணி சீசன்ங்க, எல்லாரும் எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பாங்க, இப்படி அப்படி டாக்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த டைப்ல ஃபேக்ட்ஸ் எவ்வளவோ அதுக்கு பேரலா அதுக்கு ஈக்குவலா வதந்திகளும் போயிட்டே இருக்கும். ஆக்சுவலா இப்போ ஒரு சரியான ஜேர்னலிஸ்டுக்கு சவாலே என்ன தெரியுமா, இந்த வதந்திகளுக்கு மத்தியில உண்மை எதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். அது ரொம்ப கடினமான காரியமும் கூட. ஒரு தடவை நண்பர் கார்த்திகை செல்வன்ட்ட ஒரு யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதுல கார்த்திகை செல்வன்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பாங்க, உங்க கேரியர்ல நீங்க ரொம்ப டஃப்பான பீரியட்னு எதை நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுல கார்த்திகை செல்வன் பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஜெயலலிதா மரண தருவாயில இருந்த அந்த தருணம் ரொம்ப சவாலான ஒரு டைம். நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதோ ஒரு தகவல் வந்து கொண்டு இருந்தது. ஜேர்னலிஸ்ட் ஆகிய நாங்கள் வதந்திய கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல இருந்தோம். அதுதான் கொடுமையில கொடுமையா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படின்னு இறந்துட்டாங்கன்னு வரும், ஐயோ இறந்துட்டாங்கன்னு உடனே பிளாஷ் பண்ணிடலாமா நினைக்கிறப்போ அது உண்மையா பொய்யா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, தப்பா சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி, அதே நேரத்துல ரொம்ப பெரிய விஷயம் இது சொல்லாம இருந்துட்டால் அது அதை விட பிரச்சனை. இப்ப எப்படி கன்ஃபார்ம் பண்றது? கான்டாக்டே பண்ண முடியாது. நீங்க உண்மையை ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிடலாம், வதந்தியை கன்ஃபார்ம் பண்ணணுமே. இந்த வதந்திகளுக்கு மத்தியில எது உண்மைங்கிறது கண்டறிஞ்சு கன்ஃபார்ம் பண்றது பாருங்க, இதுதான் இருக்கிறதுலே ஜேர்னலிஸ்டுக்கு தலைவலியான விஷயம். ஒவ்வொரு ஜேர்னலிஸ்டுக்கும் நைட் மேர் அப்படிங்கிறது இதுதான். அதே தான் இப்போ இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ ரவீந்திரநாத் சந்தித்ததாக கூறப்படுகிறது, மற்றபடி வேற எதுவும் நடக்கல. அதனால ஓபிஎஸ் விஷயத்துல என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அதே போல தேமுதிக விஷயத்துல என்ன நடக்கும் தெரியல. நேற்றைக்கு தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா கொஞ்சம் அரகண்டா பேசியிருக்காங்க. பியூஷ் கோயல் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது, 23ஆம் தேதி மோடி எதுக்காக வர்றாருன்னு எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது, இதான் உண்மை. அதுதான் இன்னும் நாங்க டிசிஷன் எடுக்கல. நீங்க கேக்குறீங்க என்டிஏன்னு, அவர் வந்திருக்காரு 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன். அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா, அவங்க கட்சி சார்பான கூட்டமா, அவங்க கூட்டணி சார்பான கூட்டமான்னு கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல. அதனால உங்களை மாதிரிதான் நானும் எதுவும் தெரியாது. பியூஷ் கோயலும் சரி மோடியும் சரி இந்தியாவின் மாபெரும் அரசியல்வாதிகள். குறிப்பா மோடி எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இல்லை எல்லாருக்கும் தெரியும். அவர் தமிழ்நாட்டுக்கு ஏன் வருகிறாருங்கிறதே தெரியாதுன்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்றாருன்னா அவர் இந்த யுகத்தில் தான் இருக்காரா? முதல்ல அவருக்கு ஏதாவது அரசியல் தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மோடி வருகைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, நாங்க எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மோடி ஏன் வராருன்னு எனக்கு தெரியாதுன்னா அது ரொம்ப மோசமான ஒரு ஆன்சர்ல. மோடி ஏன் வராருங்கிறது கூட தெரியாமல் ஒரு அரசியல் தலைவர் அவர் என்ன கட்சியை நடத்தி விடுவார், இது கூடவா தெரியாமல் இருப்பார்? அப்படின்னா அவருடைய அரசியல் தகுதி என்ன? சோ இந்த விதமான ஒரு அரகண்டான ஆன்சருக்கு இந்த தேர்தல் நிச்சயம் பதில் சொல்லும். ஸ்டாலின் தொடர்பான பழைய வழக்கு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது என கூறியிருந்தீர்களே. ஸ்டாலின் தொடர்பான ஒரு முக்கிய வழக்கு, சைதை துரைசாமியால் போடப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல ரொம்ப காலமா பெண்டிங்கில் இருந்து வருகிறது. அது சம்பந்தப்பட்ட ஆர்குமெண்ட் இந்த மாசம் 20, 21, 22 நடக்கும் என்று நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. 20ஆம் தேதி நடக்கல, இப்ப 21 நேற்றைக்கு நடந்தது. இப்போ சைதை துரைசாமி சார்புல தமாஸ் சேஷாத்ரி நாயுடு அப்படிங்கிற சீனியர் அட்வொகேட் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வழக்காடி இருக்கிறார். இன்னைக்கு ஸ்டாலின் தரப்புல ஆர்கியூ பண்ண போறாங்க. இந்த தமாஸ் சேஷாத்ரி நாயுடு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னால ஆந்திர பிரதேஷ் மற்றும் கேரள உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர். அப்புறம் நீதிபதியாக பணியாற்றியதற்கு பிறகு இப்ப திரும்பவும் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணுகிறார். ஒரு சீனியர் கவுன்சில், ரொம்ப முக்கியமான டெல்லியில இருக்கிற முக்கியமான லாயர்கள்ல அவரும் ஒருவர். சரி, இந்த ஸ்டாலின் தொடர்பான வழக்கு என்ன? அது என்ன வழக்கு?
2011 கொளத்தூர்ல டிஎம்கே சார்பில் ஸ்டாலின் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து சைதை துரைசாமியார் போட்டியிட்டார். 2000 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை சைதை துரைசாமி இழந்தார். இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்ல அவர் வழக்கு தொடுத்தார். இந்த மாதிரி ஸ்டாலின் பெற்ற வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும், உண்மையில் நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேஸ் போட்டிருந்தார். ஆனால் அவருடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. உடனே இதை எதிர்த்து சைதை துரைசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்தார். இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இப்ப இன்னைக்கும் தொடர்ந்து ஆர்குமெண்ட் நடக்கும். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு நாள் கூட ஆர்குமெண்ட் நடக்கும். ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் செய்யப்படும். அதாவது கால வரம்பின்றி தீர்ப்பு ஒத்தி போடப்படும். ஏதோ ஒரு நாள் தீர்ப்பும் வழங்கப்படும். அதனால ஸ்டாலின் தொடர்பான அந்த பழைய வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கு. அதற்கு மேல மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு கோணத்தை தாண்டி நாம எதுவும் சொல்லிடக்கூடாது. நாளை பிரதமர் தமிழகம் வருகிறார். அதன் அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும்? அவர் வருவது அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக இல்ல, என்டிஏ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக. அவருடைய மேடையில அவர் வந்த அன்னைக்கு வரைக்கும் என்டிஏவுக்குள்ள எத்தனை கட்சிகள் இணைந்திருக்கிறதோ அந்த கட்சியின் தலைவர்கள் மேடையில் இருப்பார்கள். ஆனால் பிரதமர் என்னைக்கு வராரோ அன்னைக்கோட என்டிஏ முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. பிரதமர் வருகைக்கு பிறகும் சில கட்சிகள் என்டிஏவுக்குள் வரக்கூடும். அதையும் இப்ப சொல்லிடுறேன். அதனால என்டிஏ ஃபுல் ஸ்விங்ல ஒரு சினர்ஜியோட எழுச்சியோட களமாடுவதற்கு பிரதமருடைய நாளைய வருகை பெருமளவு துணை புரியும். நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும். பிரதமருடைய நாளைய வருகைங்கிறது ஒரு டோக்கனான ஒரு விஷயம், ஒரு அடையாளமான ஒரு விஷயம். அது எதனுடைய அடையாளம் அப்படின்னா, பிரதமர் வருகைக்கு பிறகு இனி நடக்கிற எல்லா கூட்டமுமே கூட்டணிகளின் கூட்டமாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் ஏடிஎம்கே தனியா மீட்டிங் போட்டிருப்பாங்க, அதுல பெருசா பிஜேபி காரங்க இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. அதே போல பிஜேபி கூட்டம் நடத்தியிருக்கும், அந்த ஏடிஎம்கே தலைவர்கள் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. ஃபுல்லா இருக்கும்ல. 23ஆம் தேதிக்கு பிறகு தேர்தல் வரை என்டிஏ சார்பில் நடக்கிற எல்லா கூட்டமே என்டிஏ கூட்டமாக இருக்கும். என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் கூட்டமாக அது இருக்கும். சோ இது கூட்டணிங்கிற அளவுல ரொம்ப ஒரு சினர்ஜியோட இருக்கிறதனுடைய அடையாளமாக, அதனுடைய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக பிரதமருடைய வருகையும் அவர் அமரப்போகிற அந்த மேடையும் இருக்கும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.